நீஃப்லி மாலையா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். என் அருகில் சக்தி சரவணன். நாங்கள் ரெண்டு பேரும் இப்போது இந்த வீடியோவில் விமர்சன விவாதம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிற படம் அகத்தியன். நம்ம சொல்லுவோம்ல, நம்ம மாமுனி, மாமுனி அவர் தான். அதை நான் இது பண்ணி தான் பேர் வச்சுருக்காங்க. இந்த படத்தில் ஹீரோவுக்கு பேர் அகத்தியா, ஜீவா. அதே மாதிரி அர்ஜுனுக்கு பேரும் சித்தார்த்தா. அதுவும் ஒரு புராண காலத்து பேர் தான். என்ன கேட்டால் ஜீவாவுக்குள்ள பெருந்தன்மையை இந்த படத்தில் பாராட்டணும். ஜீவாவை காட்டிலும் அதிகம் அர்ஜுனுக்கு ஸ்கோப் இருக்குது இந்த படத்தில். அதை விட்டு கொடுத்துருக்கிறாரு. இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, நீங்களே படம் முடிஞ்சோடனே இந்த அகத்தியர் பற்றிலாம் போடுவாங்கல்ல, சித்தர்கள், சைவ சித்தர்கள், 18 சித்தர்கள், அவங்கள பற்றி ஃபுல்லாக எங்கே சமாதி ஆனாங்க நம்ம போய் பார்க்க. அவங்க எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க. அவங்க சமாதிக்கு போனோம்னா நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துரும் தெரியல, எங்கெங்க அந்த சமாதி இருக்குன்ட்டு. சில பேர் அதே வேலையாக இருப்பாங்க. அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் அப்படியே முன்னுக்கு வந்துருவாங்க. திருவண்ணாமலைக்கு போனால் நிறையா சமாதி இருக்கும். சித்தர் இன்னமும் இருக்காங்க நிறைய சித்தர்கள். அந்த விஷயங்கள். ரெண்டாவது, சித்த மருத்துவத்துக்கு நிகர் எந்த மருத்துவமும் இல்லைன்னு இந்த படம் சொல்லியிருக்க விதம் அதுவும் பிடிச்சிருந்தது. என்ன ஒன்று, கதை சொன்ன விதம் பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங்கே நம்ம ஆள் ஒரு ஆர்ட் டைரக்டர் ஜீவா. அவர் ஒரு 30 லட்ச ரூபா தாங்காசை போட்டு ஒரு பெரிய பட்ஜெட் படத்துக்கு பாண்டிச்சேரியில் செட்டு போட்டுட்டு இருப்பாரு. ப்ரொடியூசர் ஃபோனை போட்டு, என்ன நாளைக்கு சார் ரெடி ஆகிடும் சார், வெயிட் பண்ணுங்கம்பாரு. அடுத்த ஃபோன் வரும், டைரக்டரும் ஹீரோயினும் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. மணக்குண்டா விநாயகரில், பாண்டிச்சேரி நம்ம மணக்குள்ள விநாயகரில் கல்யாணம் பண்ணிட்டாங்க, அதனால் படம் ட்ராப் அப்படின்னு ஒரு போட்ட 30 லட்சம் அம்போன்னா அப்படியே உட்காந்துருவார். இவரை தேர்தல் ஆறுதல் பண்ணி கூட்டு வர்றது நம்ம ஹீரோயின் ராசி கண்ணா. ராசியான ஒரு கண்ணா தான். ஏன்னா ஒரு ஐடியா கொடுப்பாங்க. நீ இந்த வீடை பெரிய பிரம்மாண்ட செட்டு போட்டிருக்க பேய் படத்துக்கு பேய் வீடு போட்டு நீ இதை பேய் வீடாவா மாத்திட்டாங்க. கேரி ஹவுஸா சொல்றாங்கல்ல, மாத்திரு. ஹாலிவுட்ல வெளிநாட்டுலலாம் அது ரொம்ப ஃபேமஸ். நம்ம ஊர்லயே அங்கங்க வச்சாங்க. நம்ம அபிராமி தியேட்டரு அங்கங்கெல்லாம் வச்சாங்க. இங்கே இதை பிரம்மாண்டமா தனியா ஒரு வீடு, அது மாலில் சின்ன சின்னதாக பண்ணாங்க. ஸோ வச்சா அதில் சில தடங்கல்கள். அவர் ஓப்பனிங்க்கு யோகி பாபுவையும் விடிவி கணேசையும் கூப்பிட்டு வேற லெவலில் உள்ள பார்த்தா ராதா ரவி செட்டப்பையா இல்லாமல் நெஜப்பையா வருவார். ஏன்டா வர்றாரு, என்னடா வர்றாருன்னா, கதை ஒரு பிரெஞ்சுக்காரன் காலத்துக்குள்ளார போகுது. 40 பிரெஞ்சுக்காரன் காலத்துக்குள்ளார போகுது. அங்கே ராதா ரவி ஒரு பிரெஞ்சுக்காரருக்கு ஒரு கையாளா, உதவியாளரா, பயங்கரமாக இந்த துபாஷ் அது இதும்பாங்க, அந்த மாதிரி ஒருத்தருக்கு வைஸ்ராய் கவர்னர்பாங்களா, அந்த மாதிரி தான் அவர். அப்பெல்லாம் வெள்ளைக்காரனுக்கு ஒரு இங்கிலீஷ், அப்பெல்லாம் அவங்க தானே படிச்சு. பாண்டிச்சேரிங்கிறப்ப பிரெஞ்சுக்காரன், நம்மளெல்லாம் ஆண்டது வெள்ளைக்காரன், இங்கிலாந்துக்காரன், அங்கே பிரெஞ்சுக்காரன். ஸோ இவர் அவருக்கு ஆளாக இருக்காரு. அங்கே ஃப்ரெஞ்சுலேருந்து வராரு. இந்த பிரெஞ்சு இதெல்லாம் 200 வருஷமா ஆண்டதுனால பிரெஞ்சு வெள்ளைக்காரங்களாம் நம்ம ஊர்லேருந்து இப்போ காந்திலாம் படிக்க போனார்ல, அப்படிதான் அந்த மாதிரி போயிருக்கிறாரு அர்ஜுன். அங்கே ஒரு பெரிய மெடிக்கல் மாநாடு, 2ஆம் உலக போரில் எல்லாருக்கும் போன் கேன்சர் வந்துடுது. அந்த விஷவாயு, நியூக்ளியர் பாம்லாம் அப்பயே இறக்குனாங்கல்ல, அதில் அவங்களெல்லாம் கவர்ந்து பண்ணணும். எல்லாரையும் கூப்பிட்டு பிரெஞ்சு ராணி மீட்டிங் போட்டு எல்லா மருத்துவர்களையும் போட்டால் எல்லாரும் இவரை உதாசீனப்படுத்துகிறாங்க. நான் எங்கள் ஊருக்கு போனேன்னா இந்த மருந்தை கண்டுபிடிச்சிருவேன், எங்கள் மூலிகைகள் அவ்வளோ சக்தி வாய்ந்தது அப்படின்னு கிளம்பி வர்றாரு. இங்கே வர இந்த வைஸ்ராய், இந்த எட்வின் இருக்காப்புல, அவர் எட்டி உதைக்காத குறையாக நக்கல் பண்ணுறாரு இவர். ஆனால் அவர் தங்கச்சி ஒரு மாற்றுத்திறனாளி, அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கீழே முதுகு தண்டு போயிடுது 10 வயசுலேயே, அதனால் வீல் சேரில் இருக்காங்க. அவங்கள நான் 48 நாளில் குணப்படுத்துறேங்கிறாரு. அன்னைக்கே அவங்க கையாலேயே அவங்கள சாப்பிட வைக்கிறாரு. மிரண்டெடுத்து சுற்றி இருந்த விருந்து கும்பல் எட்வினும் இவரை நம்புறாரு. அந்த தங்கச்சியை இவர்கிட்டே ஒப்படைக்கிறாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தங்கச்சியும் தன்னை ஒப்படைக்குது இவர்கிட்ட. இப்ப பிரச்சனை ஆரம்பிக்குது. எட்வின் பிரச்சனை பண்ணாரா, வேற யாரும் பிரச்சனை பண்ணாரா, அந்த மருந்தை கண்டுபிடிச்சாரா, தீவிர போராடுறாங்க, மருந்தை கண்டுபிடிக்கிறாரா, எடுத்துட்டு போனாரா, அதை இந்த சுதந்திரத்துக்காக அன்னைக்கு இது இங்கிலாந்து பிரெஞ்செல்லாம் எதுக்குற சுதந்திர போராட்ட வீரர்கள் சுட்டுத்தள்ள பார்க்குறாங்க. யார என்ன, இந்த கதைக்கும் நம்ம ஜீவா என்ன சம்பந்தம், இந்த வீடு எங்க இருந்தது, அந்த மருந்து
அந்த காலத்துல கண்டுபிடிக்கப்பட்டு பிரெஞ்சுக்கு போச்சா இல்ல இப்ப இருக்கிற ஜீவா கையில கிடைச்சதா என்ன ஆச்சு ஏதாச்சு அந்த மருந்து தேடுறாரு. அவங்க அம்மாக்கு போன் கேன்சர் இருக்கு. ஆனா இதுல ஒரு காமெடி என்னன்னா மொத்த கதையும் சொல்லிவிட்டீங்க. இதுல ஒரு காமெடி இதுல ஒரு காமெடி என்னன்னா அந்த போன் கேன்சர்ன்னு இருக்குல்ல, ஆக்சுவலாக அதை தமிழில் சொல்கிறப்ப எலும்புருக்கி நோய்ங்கிறாங்க. போன் கேன்சர்னா கேன்சருங்கிறது எக்ஸ்ட்ரா வளர்கிற புத்து, எலும்புருக்கி நோய்ங்கிறது நம்ம இப்படி இருக்கோம். இப்போ நான் இப்படி இருக்கேன்ல அப்படியே சுருங்கி சுருங்கி துணுண்டா ஆகிடுவோம். இது ரெண்டுத்தையும் ஒன்றாக்கி இருக்கிறாரு இயக்குனர். அது ஏன்னு தெரியல. இது வேற அது வேற. கேன்சருங்கிறது வேற, எலும்புருக்கி நோய்ங்கிறது வேற. 1940 25 முடிச்சு போட்டதே நமக்கு ஏன்னு தெரியல. அதை விட 1940 காலகட்டத்தில் அந்த பாட்டு நம்ம பிரதாப் போத்தன் பாட்டு, இளையராஜா பாட்டு பொன் நிலா, அவர் வந்தது 77லயோ 76லயோ தான். ஆனா 40லயே அந்த பாட்டை வைக்கிறாங்க. டியூனு எது அவ்வளவு பெரிய பாட்டு இன்னைக்கு கூட அந்த. ஆனா தலைவா, அப்புறம் இன்னொருத்தர் கூட கேள்வி கேட்குறப்ப நம்ம பிரபல பத்திரிகையாளர் செந்தில் அவர் கேட்டார், இந்த பாரதிதாசன் புக்கை காட்டுறீங்க, ஏன்னா ஃப்ரெஞ்சு இல்லையா பாண்டிச்சேரி இல்லையா, அது வந்து கலர் ரேப்பராக இருக்குது, அப்போல்லாம் கலர் பிரிண்ட் கிடையாதுன்னு. இதெல்லாம் பார்க்கக்கூடாது இல்லையா சினிமாவில் அப்படின்னு ஒரு தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த டைம் டேட் பார்க்கணும். ஆனால் அந்த பாட்டுக்கு ஒரு அர்ஜுனா ஆட விட்டது கையில் பிடிச்சின்னு ஆவுன்னு கத்துறான், அந்த பாட்டை தூக்கி மெலோடி படுத்தி அதுக்கு வச்சாங்க. அப்போதான் கொஞ்சம் மனசு கஷ்டமா இருந்தது. எனக்கு அப்போதான் மனசு கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது. என்னடா பிரெயின் இது போன் கேன்சர் எலும்புருக்கி நோய்ங்கிறாங்க, என்னடா டே அப்படின்னு. அந்த இடத்துல நான் கொஞ்சம் நிமிர்ந்து சீட் நுனியில் வந்து உட்காந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு என்ன அந்த படத்தில் பிடிச்சதுன்னா இந்த சிஜி கிராஃபிக்ஸ் ஒர்க்கு. இது வரைக்கும் நம்ம பேய் படங்களை டார்க் பேக்ரவுண்டில் தான் பார்த்துருக்கோம், பிளாக்காக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் எல்லாமே கலர்ஃபுல்லாக இருந்தது. பேய்கள் கூட கலர்ஃபுல்லாக இருந்தது. பேய்க்கு கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த பேய் பயமுறுத்தி இப்போ எதுக்கு ஒரு ஆவியாக வந்தார் யாரு ரவி, அதுக்கு ஒரு அவருடைய கேரக்டர் பாருங்க, ஒரு இது கடைசி அந்த முடிவே இல்லாமல் விட்டாங்க பாருங்க. இல்லை, அவரை காட்டி உள்ள நுழைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுனாவி எல்லாரும் வராங்க. கடைசியில் கிளைமாக்ஸில் கொண்டு வந்து இணைச்சிடுறாங்க. பாவிஜய் வந்துங்க, எனக்கு என்னமோ அவர் நடித்ததை விட அவர் பாடல்கள் எப்படி நமக்கு பிடிக்குமோ அந்த மாதிரி இந்த படம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிருந்தது. சில குறைகள் இருக்கலாம் தலைவா, நான் இப்போ சொன்ன நானே குறை சொன்னேன். ஆனால் எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. நம்ம 200 படம் வந்திருக்கு. சித்த வைத்திய சிகாமணின்னு பரத் படம் வந்தது. பரத் படம் அதுல படம் அப்படி பார்த்தா இதுவும் கொஞ்சம் ஜாக்சன் துறை டைப்ல தான் ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கப்புறம் வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. நம்ம டாக்டர் ஐசரி கே கணேஷ் வந்து தயாரிச்சிருக்கிறாரு. மிகுந்த பொருட்செலவு, நிறைய சிஜி ஒர்க்ஸ். என்ன ஒன்று, இந்த மாதிரி படங்களை வந்து இன்னைக்கு இருக்கிற சின்ன பசங்க ரொம்ப கொண்டாடுவாங்க. அந்த மாயாஜால வித்தைகள்லாம் இருக்குது. ஒரு சம்மர் ஹாலிடேஸ்ல வந்திருந்தா அவங்கலாம் அவங்களுடைய கேம் எல்லாம் பார்த்தா நமக்கே பயமா இருக்குது. இந்த படத்துக்கு ஒரு கேம் ரெடி பண்ணாங்களே, இந்த அகத்தியான கேம் ரெடி பண்ணாங்க. விடுங்க தலைவா, நீங்க சொன்ன மாதிரி கிளைமாக்ஸ்ல 18 சித்தர்களை கொண்டு வந்து எங்கெங்க அவங்க சமாதி இருக்கு போய் வழிபடுங்கிறத சொல்லாம சொல்லிருக்காங்க. இந்த நல்ல விஷயங்கள இந்த இயற்கை மருத்துவம் நமக்கு சித்த மருத்துவம் இது கொரோனாவுக்கு அப்புறம் தான் சித்த மருத்துவத்தை ஆங்கில மருத்துவர்களே ஒத்துக்கிட்டாங்க. நம்ம மட்டும் இல்ல, ஆங்கில மருத்துவர்களே ஒத்துக்கிட்டாங்க. இந்தியாவில் சித்த மருத்துவம் இருந்து வச்சுதான் இங்க வந்து ரொம்ப உயிர் சேதம். இன்னைக்கு டெங்குன்னா டக்குன்னு பப்பாளி இலை சாரை கொடுங்கிறாங்கல்ல, அது சித்த மருத்துவம் தானே. ஸோ அதே மாதிரி கொரோனா அப்போ அந்த என்ன கஷாயம், நிலவேம்பு கஷாயம், இந்த கஷாயம் எல்லாம் போட்டு குடிச்சோம்ல. ஸோ சித்த மருத்துவத்தை பறைசாற்றி இருக்கிறதுல எனக்கு அகத்தியா அருமையா. இந்த படத்தை வந்து ஜீவா அகத்தியாவே வாழ்ந்திருக்கிறாரு. ராசி கண்ணா வீணாவா உண்மையா கடின உழைப்பு போட்டிருக்காங்க. அர்ஜுன் சித்தார்த்தனா வாழ்ந்திருக்கிறாரு. எட்வர்ட் சோனோபிலிக் அவர் தான் எட்வின் டூப்ளக்ஸ் பிரெஞ்சு அந்த அரசரா. மாயால்டா அவங்க தான் ஜாக்லின், அந்த பொண்ணா நடிச்சிருக்காங்க, அந்த ஹீரோயின். அப்புறம் யோகி பாபு, விடிவி கணேஷ், நிறைய பேர் இருக்காங்க. இந்த கிங்ஸ்லி, ரெட்டின் கிங்ஸ்லி, நீங்க சொன்னீங்களே டெல்லி கணேஷ், எல்லாருமே வராங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் இந்த படத்தை வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனல் பேனர்ல வேல்ஸ் ஃபிலிம்ஸ் இன்டர்நேஷனலும் வாம் மீடியாவும் சேர்ந்து பண்ணியிருக்காங்க. வாம் இந்தியா வா இந்தியான்னு வரவேற்கிறோம். உண்மையா ஏதோ ஒரு விதத்தில் இந்த படம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடு தலைவர். அவர் நடித்ததை விட எனக்கு அவருடைய டைரக்ஷன் பிடிச்சிருந்தது. பாவிஜய் டைரக்ஷன் எனக்கு கூட ஜீவா கேரக்டர் இந்த புரட்சியாளராக வருது பாருங்க, அதை எங்க பாவிஜின்னு சொல்லிட்டு போறாங்கன்னு நினைச்சேன். அது ஜீவா, நாங்கள் நல்ல வேலையா போச்சு. ஓகேவா. அதே மாதிரி டிஓபி தீபக் குமார் பதி, யுவன் சங்கர் ராஜாவோட மியூசிக், பாவிஜயோட
எழுத்து இயக்கம் எல்லாமே சிறப்பாக இருந்தது. ஷான் லோகேஷோட படத்தொகுப்பும் வந்து படாவதி தொகுப்புன்னு சொல்ல முடியாது, பலே தொகுப்புன்னு சொல்ல முடியாது, ஏதோ கோத்து வாங்கியிருக்கிறாரு, கொஞ்சம் போட்டுருக்கலாம். அதுமாதிரி பி சண்முகத்தோட ஆர்ட் டைரக்ஷன் அந்த படத்தில் பாராட்டும். என்ன செலவு பண்ணிருக்காங்க. இந்த பேய் வீடு அது உள்ளார பிரமாண்டம் காட்டுவாங்க. நீங்க 1940 நம்ம கொண்டு போனா ஷர்ட்ல இருந்து கேப்ல இருந்து இந்த பியானோவா அது பூமியில இருந்து எடுக்கிறது திருப்பி தொப்புன்னு போடுறது, அது உள்ளார எலும்பு கூட எல்லாம் வச்சிருக்கிறது. மொத்தத்துல அகத்தியா ஒரு விதத்துல அருமையா இருக்குது அப்படின்னு சொல்லி விடைபெறுறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.